அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது வந்து திருமணத்துல பெரிய ஒரு திட்டம் போயிருக்கு. கண்டிப்பா திருமணத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப அங்க இருந்தாலும் அதான் சார் பண்ணுவேன். இந்த கல்யாணத்துல இவர் வந்தார், அண்ணாமலை வந்தார், கல்யாணத்துக்கு வந்தார், கை குலுக்கினார், சாப்பிட்டு போனார். இல்ல, கண்டிப்பாக ஒரு பேச்சு நடந்திருக்கும். எதுவா இருந்தாலும் மார்ச் 31க்குள்ள தேதி ஏதோ படிச்ச ஞாபகம் இருக்கு. மார்ச் 31க்குள்ள எதையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் MDMK அவங்க இங்க வருவாங்களா? பிஜேபி இதுக்கு வரமாட்டாங்க. ADMK இந்த பிஜேபிக்குள்ள ஏதாவது இது இருக்குமா, மாறுதல் இருக்குமா, கூட்டணி அமைய சான்ஸ் உண்டா, வேலுமணி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையன் வரவில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார், ஈரோட்ல வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அதுக்காக போயிருந்த அப்படின்னார். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்னைக்கு சுமூகமான உறவு ADMK-க்குள்ள இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே கூட SP வேலுமணி அவர்கிட்ட சொல்லிருக்கலாம், மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்துன்னு. ஸோ இந்த திருமணத்தை நல்லபடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பிஜேபியும் யூஸ் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சியோடு இப்போ இருக்க நிலைமைக்கு யாரா போறாங்க எனக்கு தெரியல. அப்போ ADMK-க்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பெரிய ஒரு கட்சி பிஜேபி தான். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். SP வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமணம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருமணத்திற்கு வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட நிறைய பிரபலங்கள் வந்து வந்திருக்காங்க. இதுல தமிழக பாஜகவினுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கடந்த ஒரு வருஷம் கிட்ட வந்து அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த திருமண விழாவில் எடப்பாடியை கூட நம்ம பார்க்க முடியல. ஆனால் அண்ணாமலை வந்திருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பார்க்குறது இந்த விஷயத்த? எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது அரசியலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த கட்சியை சேர்ந்தோமா, அந்த கட்சி உங்ககிட்ட பேசக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, இந்த கட்சியில் இருக்கோமா, இவங்க இதுக்கு போக மாட்டேன். என்ன சார் இது? அரசியல் வேறு, நார்மல் லைஃப் வேறு. இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து தமிழ்நாட்டு அரசியல் இல்லைங்க. அதாவது அரசியல் எல்லாத்தையும் அரசியலை நீ எதிரியா, தனி வாழ்க்கையில நீ எங்களுக்கு எதிரி, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக மாறணும். ஆனால் அரசியல் தலைவர்களை கட்டின்னு வச்சுங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ VCK சேர்ந்த ஒருத்தர், இல்லை வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் MDMK அவங்க இங்கே வருவாங்களா? பிஜேபி இதுக்கு வரமாட்டாங்க. கேட்டால் நாங்கள் வருவோம் எல்லாம்பாங்க. அண்ணாமலை போயிருக்கார் கட்சி, அண்ணாமலை போயிருக்கிறதுனால இப்போ அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் பேச்சு அடிபடுறது. என்ன ஏதாவது ADMK இந்த பிஜேபிக்குள்ள ஏதாவது இது இருக்குமா, மாறுதல் இருக்குமா, கூட்டணி அமைய சான்ஸ் உண்டா, வேலுமணி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பார்க்கணும்னால், இந்த வேலுமணி அவங்க வீட்டு கல்யாணத்தில் எடப்பாடி வந்தாரா? எனக்கு கொஞ்சம் பார்த்த ஞாபகம் இல்லை. வந்திருக்கலாம், தெரியல எனக்கு. எடப்பாடி வந்தாரா? அப்படி எடப்பாடி வந்திருந்தால் அண்ணாமலை எடப்பாடி சந்தித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இன்னும் பெரிய ஒரு நியூஸாக வந்திருக்கும். எடப்பாடி அண்ணாமலை பேசினார்கள் அப்படின்னு. எடப்பாடி வராமல் இருந்திருக்கலாம். இல்லை, சரி, ஓகே. வேலுமணி அண்ட் அண்ணாமலை என்ன பேசியிருப்பார்கள்? வேலுமணி இன்னொருத்தர் தங்கமணின்னு ஒருத்தர் இருக்கார் சார். இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னி தேதிக்கு எடப்பாடி அவர்களோட எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? அதே செங்கோட்டையன் விட்டுட்டீங்க. செங்கோட்டையன் நான் தான் இதுக்கு வர முதல்ல. ஏன்னா செங்கோட்டையன் தெரிஞ்சு போயிடுது ஓப்பனாகவே. அவர் வந்து இவங்க சென்னையில் நடத்தின அந்த இதுக்கு வந்து செங்கோட்டையன் வரவில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார், ஈரோட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அதுக்காக போயிருந்தேன் அப்படின்னார். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்ற அளவுக்கு இன்னைக்கு சுமூகமான உறவு ADMK-க்குள்ள இல்லை. அதே மாதிரி தான் வேலுமணி அண்ட் இவர்கள் தங்கமணி அப்படி இருக்கா? இல்லை இவரை எடப்பாடியால் வர முடியல எங்களுக்கு, நீங்கள் வந்து அண்ணாமலை வந்தால் பேசுங்க சொன்னாரா தெரியாது. ஆனால் அண்ணாமலை வந்திருந்தால் கண்டிப்பாக வேலுமணி, ஏன்னா வேலுமணி நான் கேள்விப்பட்டது எல்லாமே, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்,
டெல்லிக்கு கூட போய் அமித்ஷாவெல்லாம் சந்திச்சு பேச போறேன்னு சொன்ன ஒரு இது இருக்கு. ஸோ இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அது 2ஆம் கட்டம் சொல்லணும், ஏன்னா இவங்களும் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஏடிஎம்கேல விரல் விட்டு எண்ணிடலாம் சார். யார் யாருக்கு நாளைக்கு கூட்டணியில் பிஜேபியோட சேருவதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற விரல் விட்டு எண்ணி விடலாம். பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது லாஸ் அப்படின்னு பார்த்தால் ஏடிஎம்கேக்கு தான் ஒரு நஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னால் பிஜேபி லோக்சபா எலெக்ஷன் போது கூட்டணியோடு சேர்ந்து 18% வாக்கு, ஆர் பிஜேபி அலோன் 11.5%. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் மறுபடியும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், முதல் மந்திரியாக போகிறோம் அப்படிங்கிறச்ச, அப்போ உங்களுக்கு தான் நல்ல ஒரு கூட்டணி அமையவில்லை என்றால் டிஎம்கே அண்ட் கூட்டணியை வீழ்த்துவது கடினம். அதனால் உங்களுக்கு வெளியில் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, இன்னிலேருந்து இன்னொரு 12 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கூட்டணி இல்லை கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னால் யாரோட சேர போகிறீங்க? வேற எந்த கூட்டணி இருக்குது? லோக்சபா எலெக்ஷனில் உங்களுக்கு கிடைச்ச ஒரே அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்டிகே தான். அதை வச்சு 23% ஓட்டு தான் வந்தது. இதை வச்சு 2026 ஜெயிக்க முடியுமா? முடியாது. நாங்கள் மட்டும் தனியாக ஜெயிக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னால் உங்களை விட்டு ஓபிஎஸ் அவங்க, டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் போயாச்சு. சைசப்பல் தேனி அந்த பக்கம்லாம் உங்களுக்கு வாக்கு கிடையாது. கொங்கு நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரிவில் அண்ணாமலை உள்ளே வந்தாச்சு. பிஜேபி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லோக்சபா எலெக்ஷன் அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் பார்க்குறச்சு நிறைய 14 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்ஸில் 13 2வது வந்திருக்காரு பிஜேபி. ஸோ உங்களுக்கு இப்போ இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவங்களும் இல்லைன்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? விஜய் யார் வேணாலும் வாங்க, ஒத்த கருத்துடையவங்க வாங்க, ஆனால் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்னு. எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே, எடப்பாடி ஜெயக்குமார் அவர்கள் அவங்க அந்த பக்கம் போவாங்களா? விஜய் தலைமையை ஏற்றுட்டு போக முடியுமா? போக முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச கண்டிப்பாக நீங்களும் நானும் பேசுகிறோம் சார், இது அளவுக்கு அவர் திங்க் பண்ண மாட்டார் எடப்பாடி. ஏன்னால் எஸ்பி வேலுமணி அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னா லாஸ் இல்லை சார். அவங்க ஒன்று என்ன பண்ணலாம்? சரி, எலெக்ஷன் ரிசல்ட் ஒன்று நீங்கள் கூட்டணி அமைக்கவில்லையா? நான் ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன், கூட்டணி அமைக்கவில்லையா, எந்த பக்கத்தில் எனக்கு ஒரு இது இருக்குது, நான் வேறு கட்சிக்கு போகிறேன் சார், போகலாம். அவங்க வேறு கட்சியில் மினிஸ்டர் அங்கே போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடப்பாடி அவர்கள் மினிஸ்டராக சிஎம்மாக இருந்துட்டு வேறு கட்சிக்கு போவீங்களா? போக முடியாது. ஸோ இதையும் அவர் திங்க் பண்ணிருப்பார். ஸோ அதனால் என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னால், நல்ல ஒரு வாய்ப்புன்னு எடுத்திருந்தால் கூட்டணி அமையணும். கூட்டணி விஜயோட கூட்டணி எனக்கு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது. கூட்டம் வரலாம், எல்லாம் ஃபேன்ஸாக இருக்கலாம். ஸோ விஜய் நம்பி நீங்கள் பிஜேபி ப்ரூவன் 11.5% அந்த கூட்டணி எம்டிஎம் கூட சேர்ந்து 18%. அதை நீங்கள் எடுப்பீங்களா? ஒன்றுமே தெரியாத விஜய் அவங்கள எடுப்பீங்களா? பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார், விஜய் தனியாக இது பண்ணி எல்லாம் ஆட்சி அமைக்க போகிறார். ஆசை எல்லாருக்கும் இருக்குது சார். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது திருமணத்தில் பெரிய ஒரு திட்டம் போயிருக்கு. கண்டிப்பாக திருமணத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அங்கே இருந்தாலும் அதான் சார் பண்ணுவேன். நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னோ அதுதான் பண்ணுவேன். ஸோ சார், எனி அரசியல் கட்சி உங்களுக்கு நாளைக்கு ஏடிஎம்கேக்கு 2026 எலெக்ஷனில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் கேடர்ஸ் எல்லாருக்கும், லீடர்ஸ் எல்லாருக்குமே மனதுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துடும், கன்சர்ன் வந்துடும். எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஓட்ட முடியும்? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2021 கிடைச்சது. 2021 இவங்க ஏடிஎம்கே உடையாமல் சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்து ஒரு யுனைடெட் பார்ட்டியை ஏடிஎம்கே இருந்தால் 2021 இவங்க டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு 2026 மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை இவங்க நழுவ விட்டார்கள் என்றால் நாளைக்கு ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி எடப்பாடி கீழே இருக்கிறல, அதில் நாளைக்கு உள்ளுக்குள்ள நிறைய அரசியல் புரசல்கள் வரும். எத்தனை லீடர்ஸ் கட்சியை விட்டு அந்த பக்கம் மாறலாம் தெரியாது. இதெல்லாமே யூகம்தான். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் இவர் வந்தார், அண்ணாமலை வந்தார், கல்யாணத்துக்கு வந்தார், கை குலுக்கினார், சாப்பிட்டு போனார். இல்லை, கண்டிப்பாக ஒரு பேச்சு நடந்திருக்கும். அமித்ஷாவும் சொல்லிருக்கார், எதுவாக இருந்தாலும்
மார்ச் 31க்குள்ள தேதி ஏதோ படிச்ச ஞாபகம் இருக்கு. மார்ச் 31க்குள்ள எதையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மேலிடத்திலிருந்து பிஜேபி இவங்களுக்கும் சொல்லிருப்பாங்க. போய் பேசினா தப்பா சார்? தப்பு இல்லை சார், ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் டிஎம்கே பேசாமல் இருப்பீங்களா? வேற கட்சி பேசாமல் இருப்பீங்களா? இப்பயே டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயே நான் முன்னாடி கூட பேசியிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்? போன தடவை கொடுத்த மாதிரி 6 சீட்டு ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி 118 ஆட்சி அமைக்கிறதுக்கு, 118க்கு மேலே 130 135 அதை நீங்கள் வச்சுங்க. மீதி இருக்கிற 100 சீட் 99 சீட் கூட்டணி கட்சி கொடுங்கன்னு கூட்டணி கேட்பாங்க. பிசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க 6 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் 23 சீட்டுக்கு போன தடவை இவரும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே வந்தார். KS அழகிரி, பழைய காங்கிரஸ் பிரசிடென்ட். ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை தவிர ஆட்சியில் அதிகாரம் பங்கு கேட்பாங்க. இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? அங்கே போவாங்க. ஸோ இப்போ இருக்கிறது அருமையான ஒரு சான்ஸு ஏடிஎம்கேக்கு. எடப்பாடி இதை யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே கூட எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட சொல்லிருக்கலாம், மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துன்னு. ஸோ இந்த திருமணத்தை நல்லபடியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பிஜேபியும் யூஸ் பண்ணுவாங்க. பண்ண தவறினால் அது அரசியலில் அதை ஒரு இதுவாக நான் பார்ப்பேன். ஓகே, இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ரிலேட்டபிளான ஒரு விஷயங்களை இந்த திருமணமே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக அதான் சொல்ல வரேன். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கூட்டணி சார், நாம் தமிழர் கட்சியோடு இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரா போகிறாங்களோ எனக்கு தெரியல. அப்போது ஏடிஎம்கேக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பெரிய ஒரு கட்சி பிஜேபி தான். ஏன் சார் விஜய் பெரிய கட்சி இல்லையா? தெரியாது சார், டேட்டா இல்லை. டேட்டா இல்லாமல் நான் பேச மாட்டேன். விஜய் வந்திருக்கார், எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியும்? விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், 8% வாக்கு கிடச்சி. அதுக்கப்புறம் 10, 11ன்னு போனார். 2011 ஜெயலலிதா அவங்களோட கூட்டணி வச்சார். அவருக்கு 42, 43 சீட்டு கொடுத்தாங்க. அதில் 27, 29 ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். அந்த அளவுக்கு இதுவாக முடியல. ஸோ விஜய்க்கு எடுத்தோடனே சார் 25-30% வருமா? வந்ததுனால ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறதுனால, எல்லா எலெக்ஷனையும் டேட்டாவெல்லாம் வச்சு நான் அனலைஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு இமிடியேட்டாக விஜய் தனியாக ஒரு 30% ஓட்டெல்லாம் டிஎம்கேலேருந்து பிரித்து ஏடிஎம்கேலேருந்து பிரித்து தனியாக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். விஜயோட ட்ரை பண்ணுறீங்களா? அவர் தலைமையை ஏற்று நீங்கள் போக மாட்டாங்க. ஸோ ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு என்ன? பிஜேபி. அதனால் கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு கூட்டணி அமையும். வெளியில் சொல்கிறதுக்கு ஈகோ தடுக்கிறது இல்லைன்னு. ஓகே, செங்கோட்டையன் ஆல்ரெடி ஒதுங்கிட்டார். இப்போ இவங்க நாளைக்கு ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து மற்ற லீடர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் கட்சியே இதுவாகும். இப்போ தினகரன் கூட ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், இவருக்கு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த சிஎம் போஸ்ட் கிடைச்சதே ஒரு லாட்டரி அடித்த மாதிரி தான். யாருமே எதிர்பார்க்கல, யாருமே எடப்பாடிக்கு எதிர்பார்க்கல. ஆனால் வந்தது 4 வருஷம் 3.5 வருஷம் இருந்தார். ஆனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கல சார். அரசியலில் ஆராயணும் சார், அனலைஸ் பண்ணணும். நான் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. டிஎம்கே தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் டிஎம்கே பாருங்கள், எந்த கட்சியும் கூட்டணி கட்சிகளை போக விடாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? பிஜேபி தயாராக இருக்காங்க. அவங்களும் இப்போ சொல்ல, லோக்சபா எலெக்ஷன் போதே பிஜேபி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ பெருசாக ஆகும். நீங்கள் நெட் ரிசல்ட் என்ன சார்? 39க்கு 39. இப்போ அதுதான் இல்லை, இப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. நீட்டுக்கான ரகசியத்தை டேடியும் பையனும் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்டிருக்காரு. என்னதான் அந்த நீட் ரகசியம் அப்படின்னு? சார், நீட்டு ரகசியம் இவங்க ஆனால் எலெக்ஷன் போது 2021 எலெக்ஷன் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீட்டு அது இதுன்னு சொல்கிறோம். நீட்டு நாங்கள் ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்த உடனே நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிடுவோம். எப்படி சார் கேன்சல் பண்ணுவீங்க? எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், எப்படி கேன்சல் பண்ணுவது என்ற ரகசியம் தெரியும். நாங்கள் வந்தாச்சு, வந்த உடனே கேட்க வேண்டாம். முதல் வருஷம் முடிஞ்சிருத்த, 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் முடிய போகிறது.
கேன்சல் பண்ண முடியல. நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 80 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கையெழுத்து வாங்கி நீட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணாங்களா? பார்லிமெண்ட் கன்சிடர் பண்ணலை சார். சுப்ரீம் கோர்ட் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் ஆகா ஓகா பிஜேபி ரொம்ப இது பண்ணிட்டாங்க, thousands ஆஃப் crores வாங்கிட்டாங்க, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சிங்க. அந்த எலக்டோரல் பாண்ட்ஸு காங்கிரஸும் thousands ஆஃப் crores வாங்கியிருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால் பானர்ஜி, மம்தா பானர்ஜி, டிஎம்சி 1850 2000 கோடி வாங்கியிருக்காங்க. ஆட்சியில் இருந்த பிஜேபி அவங்களுக்கு 7000 கோடியோ 8000 கோடி வர. சார் ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ வாங்கினீங்க? எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சு கொண்டு வந்தீங்க, வாங்கியிருக்கீங்க. இந்த எலக்டோரல் பாண்ட் அன்கான்ஸ்டிடியூஷன் தான், நீங்களே வாங்கியிருக்கக்கூடாது. எந்த பொலிட்டிக்கல் இல்லைங்க, அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான்னு சொல்லலை, எங்களுக்கு ஒத்துக்க மாட்டோங்க, நாங்கள் அந்த மாதிரி வாங்க மாட்டோம். நீங்களும் வாங்கினீங்கல்ல, உடனே எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம், உடனே அன்கான்ஸ்டிடியூஷன். அதே சுப்ரீம் கோர்ட் நீட்டை என்ன சொன்னால், நோ நீட்டு ஒன்றுமே கண்டக்ட் நீட்டு இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாமில் சேர்க்க முடியாது, நீட்டு வந்து கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. அதே மீறி நீங்கள் 2021 எலெக்ஷன் போது எங்களுக்கு தெரியும் என்ன பண்ண முடிஞ்சது, ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆறுது, தமிழக மக்கள் ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பொட்டன்ஷியல் நீங்கள் குறைச்ச மதிப்பிடுறீங்க. நீட் எக்ஸாம் 2024 அந்த நீட் எக்ஸாம் போன வருஷம் மே மாதம் நடந்த நீட் எக்ஸாமில் 85,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. 85,000 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறீங்களா? 58.4% இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 2023 வருஷம் 54.4% தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 58.4ங்கிறது நேஷனல் ஆவரேஜ். இந்தியா பூரா எடுத்துட்டீங்கன்னா அதில் டோட்டல் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்னா 56.4%. ஸோ நேஷ்னல் ஆவரேஜை விட மே 2024 நடந்த நீட் எக்ஸாமில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் 85,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 58.4%. ஸோ இந்த அளவுக்கு பிரைட்டாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இருக்கும்பொழுது எதுக்கு சார் நீட்டை கேன்சல் பண்ணணும், நீட்டை கேன்சல் பண்ணணும் ஏன்னு சொல்கிறீங்க? 3 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் அந்த ராதாபுரம்ங்கிற பிளேஸில் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க நேம் நான் சொல்ல விரும்பலை, பேப்பர்லாம் நேம் போட்டிருக்காங்க, நேம் நான் சொல்ல விரும்பலை. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 2022 +2 பாஸ் பண்ணாங்க. 600 மார்க்குக்கு 520 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலை. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இந்த தடவை நீட் அப்பியர் ஆக போகிறாங்க. மார்ச் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அன்றைக்கி இவங்க ஃபாதர்கிட்ட சொல்லி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வந்து கொடுங்கப்பா தாசில்தார்கிட்டேருந்து. தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வந்து அவர் கொடுத்துருக்கார். அவங்க ஃபாதர் கொடுத்து விட்டு அவர் வேலைக்கு போயிருக்கார். இந்த பொண்ணு மட்டும் தனியாக வீட்டில் இருக்குது. சாயங்காலம் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறச்சு இந்த பொண்ணு தூக்க மாட்டேன்னு செத்து போயிடுது. ஏதாவது லெட்டர் கெட்டர் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் எக்ஸாமுக்காக பயந்து போய் இந்த பொண்ணு தூக்க மாட்டேன்றதுங்கிறாங்க. யாருன்னா அந்த பெண்ணுடைய உறவினர்கள், மேபி அவங்கக்கிட்ட இந்த பொண்ணு பேசியிருக்கலாம், அதனால் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீட்ட ரகசியத்தை இது ஒரு அரசியலாக தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை இவங்க குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.